Hello everyone, welcome to Jet to Mastery. நம்ம வேரியஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல கேட்ட நிறைய MCQ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட பார்ட் 2 வீடியோஸ். ஸோ ஓகே, வாங்க டைரக்டா நம்ம கொஸ்டினை போய் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a = 0, இது நமக்கு தேவையில்லை. i = n. சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் i = 100 எடுத்து வச்சுக்கிறேன். i = 100 ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, கரெக்டா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. while i greater than 0, கண்டிஷன் ட்ரூ தான். இப்போ நான் 100ன்னு வச்சிருக்கேன். 100ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான். ஓகே, இங்கே எழுதிக்கலாம் ஒரு ஸ்டெப். 100ங்கிறது greater than 0 கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ a = a + i, இது நமக்கு தேவையில்லை, ஏதாவது ஸ்டோர் பண்ணுறாங்க. i = i/2, i அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது? டிவைடட் பை 2i 50 ஆயிடுது. 50ங்கிறது greater than 0 தான், அதுவும் என்ன ஆகுது? டிவைடட் பை 2 பண்ணி 25 ஆயிடுது. ஸோ ஒவ்வொரு டைம் என்ன ஆகுது? டிவைடட் பை 2 ஆகுது, கரெக்டா? ஸோ டிவைடட் பை 2. அடுத்து 25 டிவைடட் பை 2 12. 12 divided by 2, that is 6. 6 divided by 2, that is 3. 3 divided by 2, that is 1. அப்போ greater than 0 till 1 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இது particular n. nல இருந்து 1 வர்ற வரைக்கும் every time divided by 2 divided by 2 divided by 2ன்னு divided by 2ஆவே ஆச்சுன்னா இது என்ன சீரியஸ் நம்ம எங்க பார்த்துருக்கோம், எங்க படிச்சிருக்கோம்? ஸோ நம்மளோட வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், கரெக்டா? ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வித் லாக் பேசிக்ஸ். ஸோ லாக் பேசிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்த உடனே இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துட்டு வந்து இது கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி சீரியஸ் வந்து அதுக்கு அவுட்புட் என்ன? லாகு. ஸோ எதால டிவைட் பண்ணுறோம்? எதால டிவைட் பண்ணிட்டே வருதோம்? பேஸ் 2ஆல. ஸோ லாக் 2 ஆஃப் n. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னா இதுதான். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு எழுதும்போது ஆர்டரில் எழுதணும். டைம் காம்ப்ளெக்சிட்டி = ஆர்டர் ஆஃப் லாக் base 2 of n. ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஸோ நமக்கு a = 0ன்னு ஒரே ஒரு இதுதான் எடுத்திருக்கோம், அதுவும் இன்டிஜரோடது 4 bytes தான். அப்போ 4 bytesங்கும் போது கான்ஸ்டன்ட்டு, இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ஆர்டர் ஆஃப் 1, தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? i = 1. சரி ஓகே, இது வந்து ஒரு நெஸ்டட் லூப்பா? அப்போ நமக்கு வேணுங்கிறதுல எழுதிக்கலாம். i j ஆல்சோ நமக்கு வேணுங்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன். ஓகே, இப்போ i என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் 1ஆ இருக்கும்போது j எதுலேருந்து எது வரைக்கும் ஆகுது? 1லேருந்து n வரைக்கும் ஐட்ரேட் ஆகுது. அப்போ i 1ங்கும் போது இங்கே நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனுங்கும் போது n. i அடுத்தது என்ன ஆகுது? மல்டிபிள் பை 2, அப்போ 2ன்னு வருது. அப்போவும் j 1லேருந்து n வரைக்கும் தான் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது? இங்கேயும் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் n தான். 2லேருந்து திரும்ப மல்டிபிள் பண்ணு 4. 4ங்கும் போது இங்கேயும் 1லேருந்து n வரைக்கும் தான் போகுது. அப்போ ஐட்ரேஷன் n தான். அடுத்தது 4லேருந்து 2 மல்டிபிள் பண்ணால் 8. இங்கேயும் வந்து j வந்து 1லேருந்து n வரைக்கும் ஐட்ரேட் ஆகுது. அப்போ எனக்கு டோட்டல் ஐட்ரேஷன் n. 8க்கு அப்புறம் என்னது? 16. 16ம் லெஸ் தென் 100 தான். அப்போ இங்கே டோட்டல், ஐயோ மறுபடியும் லோட் ஆகுங்க, ஒரே நிமிஷங்க. We need to wait, I guess. லோட் ஆகுது. இப்போ 16ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சரு? 16ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 தான். அப்போ 1லேருந்து n வரைக்கும் போகுது. அப்போ இங்கே ஐட்ரேஷன் என்ன? இங்கேயும் n தான். 16க்கு அப்புறம் என்னது? 32. 32 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 தான். இங்கே ஐட்ரேஷன் 1லேருந்து n வரைக்கும் போகுது. அப்போ இங்கே ஐட்ரேஷன் n. 32க்கு அப்புறம் 64. 64ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான். 1லேருந்து n வரைக்கும் போகுது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 தான். ஸோ அப்போ எனக்கு இது எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. less than or equal to 100, 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 less than or equal to 100. அடுத்தது என்ன? இங்கே எனக்கு ஐட்ரேஷன் n. அடுத்தது என்னது? 64க்கு அப்புறம் 122, 60, 120, 128. இது வந்து less than or equal to 100 கிடையாது. ஸோ இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போது இந்த nங்கிறத நான் எவ்வளோ டைம் ஆட் பண்ணணுங்க? n plus n plus n plusன்னு 1 2 3 4 5 6 7 டைம் ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும்? 7n கிடைக்கும். 7ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை ரிமூவ் பண்ணனா எனக்கு ஆன்சர் nன்னு கிடைக்கும். அப்போ இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n. இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்லணும்னா, இந்த அவுட்டர் லூப் பாருங்க. அவுட்டர் லூப் எப்படியா இருந்தாலும் டில் 100 வரைக்கும் தான் வரப்போது. ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனே ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அட் மேக்ஸ் 100னே வச்சுக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இது வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னா n ஐட்ரேஷன் நடக்குது. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிடுவோம், பேலன்ஸ் இருக்கிறது n. டைரெக்டாக நம்ம என்னன்னு எழுதிக்கலாம். சரி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு
order of 1 because I haven't used any extra space. So the answer will be order of 1, that is constant space complexity. Okay. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல என்னங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, I 1ல இருந்து n வரைக்கும் நடக்குது, 1ல இருந்து n வரைக்கும் போகுது. ஓகே, ஆனா எப்படி போகுது? ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் பை 2. 1ல இருந்து மல்டிபிள் பண்ணா 2, 2ல இருந்து மல்டிபிள் பண்ணா 4, 8, 16, 32, 64 அப்படி போய் என்ன ரீச் ஆகுது. அதாவது என்ன ஆகுது? ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2 இப்படி நமக்கு போகுது எல்லா சீரீஸும். அப்போ 1ல இருந்து n-க்கு மல்டிபிள் பை 2ஆல போனாலோ இல்ல n-ல இருந்து டிவைடட் பை 2 வந்து ரீச் பண்ணி 1க்கு வந்தாலும் இது லாக் பேசிக்ஸோட ஃபார்முலா. கரெக்டா? லாக் பேசிக்ஸோட சீரியஸ். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கண்ணை மூடிட்டு சொல்லலாம், லாக் என்னத்தால மல்டிபிள் பண்றோம்? 2ஆல. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 1. ஆன்சர் என்ன? லாக் பேஸ் 2 ஆஃப் n. அப்ப இங்க நமக்கு டைம், ஒரு நிமிஷம், டாக்குமெண்ட் சேவ் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் பேக்ரவுண்ட்ல நிறைய அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கனால வெயிட் பண்ணலாம். என்னாச்சு? ஓகே, டாக்குமெண்ட் ஜஸ்ட் ஹஸ் பீன் சேவ்ட். அப்ப இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா லாக் பேஸ் 2 ஆஃப் n அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரி, ஓகே. அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் லாக் பேஸ் 2 ஆஃப் n அப்படிங்கிறது தான் நமக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பிகாஸ் ஐ ஹேவன்ட் யூஸ்ட் எனி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஸோ ஆர்டர் ஆஃப் 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இங்க பாத்துக்கோங்க, ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 1, i ஈக்குவல் டு 1. ஓகே, i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இல்ல, i இன்டூ i இன்டூ i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஃபார் எக்ஸாம்பிள், i இன்டூ ஐக்கு பதில நம்ம கிட்ட வந்து இப்படி ஒன்று இருக்கு, ஃபார் i ஈக்குவல் டு 1, i இன்டூ i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, i பிளஸ் பிளஸ்னா என்னங்க? இந்த i இன்டூ ஐங்கிறத நம்ம எதுக்கு போடுவோம்? ஸ்கொயர் ரூட்டுக்கு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், n ஈக்குவல் டு 64 அப்படின்னு இருக்குன்னா, n ஈக்குவல் டு 64 இருக்குன்னா i எவ்வளோ டைம் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, i வந்து இப்போ நான் 1ன்னு வைக்கிறேன். 1ன்னு மட்டும் எடுக்க மாட்டேன், 1 இன்டூ 1 தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64. ஸோ ஆன்சர் 1 தான். இதுக்கு ஆன்சர் என்ன? 1 தான். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64. இப்போ i ஈக்குவல் டு 2ன்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? 2 இன்டூ 2. ஸோ ஆன்சர்னு வரும்போது 4. 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64. ஓகே, அடுத்தது i ஈக்குவல் டு 3. 3ன்னு பார்க்க மாட்டேன், 3 இன்டூ 3 பார்ப்பேன். அப்போ 3 இன்டூ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64 தான். ஏன்னா 3 இன்டூ 3யோட ஆன்சர் 9. அடுத்தது i ஈக்குவல் டு 4. 4ன்னு பார்க்க மாட்டேன், 4 இன்டூ 4 தட் இஸ் 16 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64. அப்போ இதுவும் கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் i ஈக்குவல் டு 5. 5 இன்டூ 5 25 தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 64. ஓகேவா? நெக்ஸ்ட் i ஈக்குவல் டு 6. 6 லெஸ் தென் 6 இன்டூ 6 என்னதுங்க? 36. 36 less than or equal to 64. Okay, next i equal to 7. 7 into 7 less than or equal to 64. ஏன்னா 7 into 7 ஓட ஆன்சர் 49. next i equal to 8. நான் 8 ஐட்ரேஷனுக்கு தான் வந்திருக்கேன். 8 into 8 less than or equal to 64. ஏன்னா 8 into 8 ஓட ஆன்சர் 64. 64 less than or equal to 64 கண்டிஷன் ட்ரூ. இப்போ i equal to 9ங்கும் போது 9 into 9 that is 981. this is not less than or equal to 64. so இந்த iteration false. so இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இது சிம்பிள் ஸ்கொயர் ரூட். ஏன்னா i into i பண்றது ஒன்று தான். இங்க பாருங்க, i into i என்னது? i ஸ்கொயரா? ஓகே, i ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது சேவிங் டாக்குமெண்ட். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் இந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகுறங்கிற பேர்ல நமக்கு லேட் பண்ணிட்டு இருக்கு. சேவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முதல்ல என்னன்னு பார்க்கணுங்க, பேக்ரவுண்டில் ஓடுற ஆப்லாம். மன்னிச்சிருங்க இந்த டிலேக்கு, நம்மளோட ஃப்ளோவை கெடுக்குது இந்த சேவிங் டாக்குமெண்ட்ஸ். எங்கன்னு சொல்கிறீங்களா? அதை இங்கே பாருங்கள், சேவிங் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கா, டாக்குமெண்ட்னு இருக்கா. இது சேவ் ஆகிறதுனால இட் வில் டேக் சம் டைம், வில் வெயிட். ஓகே, டாக்குமெண்ட் ஹஸ் பீன் அப்டேட்டட். முதல்ல இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிடும். இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஐ ஸ்கொயர்னு கேன்சல் ஆகிடும். என்ன ஆயிரும்? என் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ ஐ ஸ்கொயர்னு இருக்கா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்னங்கிறது ஸ்கொயர் ரூட்ல வந்துடும். எப்படி சொல்றேன்னா n 1/2, n பவர் 1/2. அவ்வளோதான், சிம்பிள். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன போடலாம்? இது வந்து 2க்கு போடலாம். ஸோ ஐ ஸ்கொயருக்கு இதை போட்டுக்கலாம்.
ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஐ கியூப் இருக்குது. அப்போ ரொம்பவே சிம்பிளாக ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ கியூபுக்கு வரலாமா? நம்ம ஐ கியூப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கலாம். கியூப் ரூட் எடுத்தோம்னா இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் பவர் 1/3 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கியூப் ரூட் ஆஃப் என், அவ்வளோதான். அப்போ என் எது வரைக்கும் ரன் ஆகும், கியூப் ரூட் ஆஃப் என். அப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் என். இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1 பிகாஸ் ஐ ஹேவன்ட் யூஸ்ட் any எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஓகே, கடைசி கொஸ்டின் வந்துருவோம். டாக்குமெண்ட் சேவ் ஆகிறதுக்குள்ள நம்ம கடைசி கொஸ்டின் வந்துடலாம். ஐ ஈக்குவல் டு 0. ஓகே ஃபைன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்களே பார்த்து சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆக்சுவலாக இதுக்கு 0லேருந்து லெஸ் தென் n வரைக்கும் போகுதுன்னா n டைம்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு n டைம். பட் ஆனால் நம்ம கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிள். ஸோ நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்பேன். இங்கே என்ன நடக்குதுன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் கிடையாது, ஐ மல்டிபிள் பை 2. ஐ மல்டிபிள் பை 2. அப்போது இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும், ஐ 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, கண்டிஷன் ட்ரூ தான். இப்போ என்னங்கிறது ஒரு 100 வச்சுக்கோங்க, கண்டிஷன் ட்ரூ தான். திரும்ப இது என்ன பண்ணுறோம், 0வை 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 கண்டிஷன் ட்ரூ தான். திரும்ப இதுவே திரும்பவும் 0 தான், மல்டிபிள் பண்ணால் 0வை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான், திரும்பவும் 0 தான், திரும்பவும் 0 தான், 0 தான், 0 தான், 0 தான், 0 தான், 0 தான். எப்போ தாங்க முடியும் ப்ரோக்ராமு? இந்த ப்ரோக்ராம் முடியவே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அ இன்ஃபினிட்டி ப்ராப்ளம். ஏன்னா கண்டிஷன் இன்ஃபினிட்டிஸாக போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இன்ஃபினிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அண்ட் நீங்கள் பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபேக்ட் இல்லை, பட் ஆனால் புதுசாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.